இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்னடி அப்பல இருந்து குறுகுறுன்னு வேற பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. என் புருஷனா நான் பார்க்கேன். நீ பாக்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி, வேலை பார்க்க முடியல. அப்படியாக்க திரும்ப முடியாது. என்னடி ஆச்சு? வர வர ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. முன்னாடி எல்லாம் வேலை இருக்கு தியான்னு சொன்னாலே நீ என் பக்கம் கூட வரமாட்டே, நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டே. ஆனா இப்போ எப்போதும் ஒரே மாதிரியா இருக்க முடியாதுல்ல பாஸ். சரிங்க மேடம், இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியல, நீக்கு உங்க மேல எனக்கு லவ் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஏன் ஆகாது? எப்போதுமே உனக்கு என் மேல லவ் அதிகம் தானே. ஆமா. ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? இல்லங்க. வேற ஏதாச்சும் கேட்கணுமா? சாப்பிட்டு ஏதாச்சும் வேணுமா? வெளியில போய் வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் இல்ல. சரி, அப்படி இப்படியே உட்காந்து பாத்துட்டு நானும் உன்னைய பாத்துட்டு இருக்கேன். உனக்கு ஒருவேளை மூட் ஸ்விங்ஸா? பீரியட்ஸ் எதுவும் வரப்போதா? அதான் கொஞ்ச நாளா விசித்திரமா நடந்துக்கிறியா? ஆமா, நான் எப்படி இதை மறந்தேன்? எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லையே. என்னடி? அப்போ நான் கடவுளே, அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏண்டி இவ்வளவு நேரம் என் மூஞ்சே பாத்துட்டு இருந்தா, என்கிட்ட பேசிட்டே இருந்த, இப்ப நான் கேள்வி கேட்கறேன், என்கிட்ட பதிலே சொல்லாம நீ தானே உட்காந்து பேசிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? தியா, உன்கிட்ட தான் நான் பேசுறேன், கேக்குதா இல்லையா? என்னங்க? என்னடி ஆச்சு உனக்கு? சும்மா தாங்க, ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்துக்கிட்டே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்னதான் ஆச்சு இவளுக்கு? திடீர்னு என் மூஞ்சே பார்த்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா, நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டா திரும்பிட்டு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னடி திடீர்னு என்னோட ரூம் பக்கம்லாம் வர? சரி போறேன். அடியே வா. உன்னை பக்கம் யார்டி வந்தா? நான் வந்தது குட்டி பாப்பாவை பாக்குறதுக்கு. என் கூட பேச மாட்டானா, ஆனா என் வயிற்றுல இருக்க பாப்பா கிட்ட மட்டும் பேசுவானா? ஆமா. சரி, பார்த்து பேசிட்டு போ. குட்டி பாப்பா, நான் தான் உங்க சித்தி பேசுறேன், கேக்குதா? கேக்குது கேக்குது. உங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை, அதனால நான் உங்க அம்மா கூட பேச மாட்டேன். அதனால தான் அடிக்கடி உங்களை வந்து பார்க்க முடியல. ஆனா இனிமேல் உங்களை நான் டெய்லி வந்து பார்ப்பேன். அண்ட் உங்க அம்மா கூட ரொம்ப சேராதீங்க. சீக்கிரம் வெளியில வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சித்தியும் ஜாலியா விளையாடலாம். சரி, சாப்பிட்டுட்டு சமத்தா அம்மா வயிற்றுக்குள்ள இருங்க. சித்தி போயிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு எதுவும் வேணுமா? வேண்டாம். ரம்யா நில்லு. என் கூட பேசவே மாட்டியா? நீ பேசாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எத்தனை தடவை சாரி கேட்கறேன். அந்த விஷயம் நான் வேணும்னே பண்ணல, தெரிஞ்சு பண்ணேன், தெரியாம பண்றேன். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் நான் பண்ண மாட்டேன். பட் நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல ரம்யா. ஐ எம் ரியலி சாரி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவே உங்ககிட்ட நான் இப்படி சொல்லி தான் புரிய வைக்கணுமா? விடுமினி, பரவாயில்ல. நானும் உங்ககிட்ட தெரியாம நிறைய கோவப்பட்டு திட்டேன். நீயும் என்னைய மன்னிச்சிடு. நீ என்னை திட்டு அடி என்னன்னாலும் பண்ணு ரம்யா. ப்ளீஸ், நீ மட்டும் என் கூட பேசாம இருக்காது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் கூட பேசாம நான் மட்டும் சந்தோஷமாவாடி இருந்தேன். எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. நானும் நீ ரொம்ப மிஸ் பண்ணேன் மினி. மிஸ் பண்ணதுக்கு சேத்தெல்லாம் இனிமேல் நம்ம என்ஜாய் பண்ணிட வேண்டியதா ரம்யா. இனிமேல் எந்த சண்டை வந்தாலும் ப்ளீஸ் என் கூட பேசிடு, சரியா? சரிடி. ஐயோ மறந்துட்டேன், அத்தை உனக்கு அப்பவே ஜூஸ் போட்டு வச்சிருந்தாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. சரிடி. தேங்க்யூ கடவுளே, ரம்யாவை எப்படியோ என் கூட நல்லபடியா பேச வச்சிட்டீங்க.